வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மேடையில் விட்டிருக்கும் உறவுகளின் பெருமையை சொன்ன இயக்குனர் ஆர் உதயகுமார் அவர்களுக்கும், ஊர்களின் பெருமையை சொன்ன இயக்குனர் அண்ணன் பேரரசு அவர்களுக்கும், இளைஞர்களினோட மனசை தொட்ட இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கும், இன்னும் மற்ற நிறைய இயக்குநர்கள் வந்திருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க, தயாரிப்பாளர்கள் அனைவருக்குமே ஒரு நன்றியை வணக்கத்தை தெரிவிச்சுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு நம்ம படத்தை பற்றி உசுரே, ஆனால் உண்மையிலேயே உசுரை உசுருக்கு உசுரா நேசிச்சு இந்த படத்தை இயக்கியிருக்காரு நவீன் சார். ரொம்ப ஒரு புது இயக்குனர், ரொம்ப ஒரு அருமையான ஒரு படத்தை அழகாக இயக்கியிருக்காரு. ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரி, கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கதையை நம்பி படத்தை தயாரிச்சிருக்காரு மௌலி சார். ஒரு புது இயக்குனருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. இதே போல் இன்னும் நிறைய இயக்குனர்களை உருவாக்கணும் மௌலி சார். ரொம்ப ஒரு அருமையாக பார்த்துக்கிட்டாரு எங்களை. ஆக்சுவலி ஷூட்டிங்கே சித்தூரில் தான் நடந்தது, ஆந்திரா சைடு. ஃபர்ஸ்ட் எனக்கு நவீன் சார் சொல்லும் போது, தங்கதுரை நீங்கள் படத்தில் தெலுங்கு பேசுறீங்கன்ட்டாரு. நான் தெலுங்கு பேசுறேன், ஓகே எங்க லூ, எப்படி லூ, சாப்பிட்டியா லூ, வந்தியா லூ, லூ லூ போட்டு சமாளிச்சலாம் அப்படின்ட்டு போயிட்டேன் ஸ்பாட்டுக்கு. அங்கே போனால் ஏங்க அப்படிலாம் இல்லைங்க, தெலுங்கு பேசுங்க அப்படின்னாரு. ஓ அப்போ அப்படி இப்படி பேசலாமா, ஏமிரா கொஞ்சம் மூஞ்ச காமிரா அப்படி போகலாமான்னு கேட்டேன். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, தெலுங்கையும் தமிழையும் மிக்ஸ் பண்ணி பேசணும். ஒரு எப்படி சொல்றது, தெலுங்கு ஒரு ஆந்திரா ஏரியாவோட அந்த அவுட் ஆஃப் சிட்டி, தமிழ்நாட்டோட அவுட் ஆஃப் சிட்டி, ஆந்திரா கிட்ட இருக்கிற லொக்கேஷன், அங்கே நடக்கிற மாதிரி கதை அப்படின்ட்டு சொன்னார். அப்புறமா அங்கே பேசி கொஞ்சம் தெலுங்குலாம் கற்றுக்கிட்டு, தெலுங்கு பேசணும் இல்லையா, அங்கே ஆந்திரா மீல்ஸ் நிறைய சாப்பிட்டோம். உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஃபுட்டு. நம்ம இங்கே ஆந்திரா மிஸ்ல சாப்பிட்றது அங்கே ஸ்பாட்டில் சாப்பிட்டோம் சார். உண்மையிலே தான் சார். இந்த கோங்கரா சட்னி கொழுந்தியா பட்னின்னு வாங்கல, கோங்கரா சட்னி கொழுந்தியா பட்னின்னு வாங்க ஒரு பழமொழி. அந்த கோங்கரா சட்னி வேற லெவலுங்க, அங்கே சூப்பரானது. படத்தை பற்றி பேசுகிறேன் சார். உண்மையிலேயே இதில் முக்கியமான விஷயம் நம்ம சிவா சார், மிர்ச்சி சிவா சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பறந்து போ படத்தோட வெற்றியை கொடுத்துட்டு நமக்காக இந்த டிராபிக்லேயே பறந்து வந்திருக்காரு. ரொம்ப நன்றி சார் சிவா சார். ஏன்னா எனக்கு உண்மையிலே பிடிச்ச ஹீரோ அவரு. ரொம்ப எப்பயுமே ஒரு எளிமையாக பேசுவார், ரொம்ப இயல்பாக இருப்பார். எப்பயுமே நம்ம ஒரு பெரிய ஹீரோ மாதிரியே பார்க்க முடியாது, ஒரு நண்பர்கள் மாதிரி தான் மீட் பண்ணுவார் எல்லார்கிட்டையும். பறந்து போ படம் பார்த்தேன் சார், உண்மையிலே ஆக்டிங் சூப்பர் சார். என்ன சொல்கிறேன், சிவா சார்னாலே ஒரு காமெடியாக இருக்கும். அவரையே ஃபீல் கூட நடிக்க வச்சுட்டாங்க. ஃபீல் பண்ணுறீங்களா சார் அந்த குழந்தைக்காக? ஒரு சீன்லேயும் குழந்தை ஓடிடுது, போய் காப்பாற்றுறாரு. எனக்கு பயமா இருக்கு அந்த பையன் காணாம போயிடுவானான்ட்டு. அந்த மாதிரி பண்ணியிருந்தாரு சார். எங்க அதுக்கு அந்த சைடு நான் ஆந்திரா பக்கம் போய் இந்த திருப்பி கூப்பிட்டு சித்தூர் வழியா இங்கே கூப்பிட்டு வந்துட்டீங்க ரெடில்ஸுக்கு. இன்னும் நம்ம டிஜே அருணாச்சலம் ரொம்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ. அவர் பார்த்தீங்கன்னா அசுரன் படத்துலேயே ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாரு. ரொம்ப ஒரு மெச்சூரான ஆக்டிங் அந்த படத்தில் கொடுத்துருப்பாரு. ஏன்னா வெற்றிமான் சார் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு, ரொம்ப சூப்பராக வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. அதே போல் இந்த படத்துலேயும் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் அவரான்னு கேட்பீங்க. ஒரு டிஃப்ரெண்டான மூவி எதுவும் நீங்கள் சொல்லக்கூடாது சார். சொல்லலாமா சார்? கிளைமேக்ஸ் மட்டும் வேணாம்ல சார், அதோடு நிறுத்திக்கிறேன், இதே மாதிரி பேசிக்கிறேன் விளட்டமா. ஸோ ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ஒரு காமெடி என்னோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் நடிச்சிருக்காரு, அப்புறம் பாவல் அண்ணன் நடிச்சிருக்காரு, நம்ம மெர்வின், யோகி, நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க படத்தில், நிறைய ஆர்டிஸ்ட்டு. அது இல்லாமல் முக்கியமாக நம்ம மந்த்ரா மேம் பார்த்தீங்கன்னா லவ் டுடே படத்தில் விஜய் சார் கூட நடிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஆக்டிங் பண்ணிருப்பாங்க. அஜித் சார் கூட நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு பெரிய ஆக்டர், அவங்க பார்க்கணுன்ட்டு எப்போ வருவாங்க, கேரளா வந்துட்டாங்களான்னு தேடிட்டு இருந்தோம். பார்த்தா இதோட இது மந்த்ரா மேம் தங்கச்சி தான் வந்திருக்காங்க. மந்த்ரா மேம் எங்கன்னு தேடிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு வயசை குறைச்சிருக்காங்க அவங்க. எப்படி மேடம் குறைச்சிங்க சொல்லக்கூடாதுல்ல, இதுல சொல்லுங்க, ஏதாவது டிப்ஸ் சொல்லிட்டு போங்க. ஏன்னா அப்போ பாருங்க, லவ் டுடே படத்துல பார்த்து இன்னும் அப்படியே லவ் டுடே மாதிரியே இருக்கீங்களே. அந்த அளவுக்கு உண்மையிலே அவங்க, நானும் ஆச்சரியமாச்சு, இவங்களா மந்த்ரா மேம்? ஆமா அவங்க தாங்க அப்படின்னாங்க. அப்புறம் போயிட்டு சும்மா இல்லைங்க, அவங்க மேடம் ஷூட்டிங் ஸ்பாட்ல மீன் குழம்புலாம் செஞ்சு எல்லாருக்கும் வறுத்து கொடுத்து, மீனை வறுத்து கொடுத்துன்னா ஒர்க்கு பண்ணாங்க. நீங்க அடடாடா, மீன் குழம்பு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அவங்க. மேடம் நீங்க அந்த குக்கு வித் கோமாளி ஷோல ஒரு நாள் கெஸ்டா வாங்க மேடம், மறக்காம வந்துருங்க மேடம். ஏன்னா உங்களோட மீன் குழம்பு வேற லெவலில் இருக்கு. ஏன்னா இங்கே அங்கே ஒருத்தங்க மீன் குழம்புக்கு ஃபேமஸாக சுந்தரியமான ஒருத்தங்க இருக்காங்க. நீங்கள் வந்தீங்க வச்சுக்கலாம், உங்களுக்கு காம்படிஷன் ஆகிடும் மீன் குழம்புல. வேற லெவலில் பண்ணுறீங்க. உண்மையாக மேடம் கூட நடிச்சதுல ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நிறைய ஆக்டர்ஸு, நிறைய ரொம்ப ஒரு ஈகோவே இல்லாமல் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க, நடித்தாங்க. அப்புறம் நம்ம ஜனனி, பிக் பாஸ் ஜனனி, உண்மையில அவங்களும் ஒரு அழகாக ஒரு லவ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். லைவாக பாருங்க, ஃபேன்ஸ் பார்த்தீங்களாங்க, உண்மையிலே நல்ல ஒரு லவ் பண்ணியிருக்காங்க சார். அப்புறம் மியூசிக் டைரக்டர் சார் மெர்வின், அப்புறம் நம்ம கிரண் சார் மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் நீங்களே பார்த்துருப்பீங்க, சாங்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அப்புறம் சத்யா சார் வந்திருக்காங்க, எங்கேயும் போதும் படத்தில் ரொம்ப அருமையான மியூசிக்கு சார். அந்த படத்தில் தான் சார் நான் ஃபஸ்ட்டு நடித்தேன்.
ஆமாம் சார், ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு நவீன் சார், மௌலி சார். தொடர்ந்து நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் புது புது இயக்குநர்களை உருவாக்கணும் சார். மௌலி சார் ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நிறைய யோசிச்சு வந்தேன், மறந்துட்டேன், திரும்ப வந்து பேசுகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆனால் உசிரே படத்தை பற்றி எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உசுரேன்ற டைட்டிலே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது எனக்கு உசுரேன்னு கேட்ட உடனே நம்ம இசைப்புகளோட குரல் தான் எனக்கு ஞாபகம் வருது. உசுரே நீதான்ற மாதிரி ஒரு வைப்பு. அந்த வைப் வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் இந்த டெக்னிக்கலாக பார்க்கும்போது மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் மூவிலேயே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த ஹோல் மூவி எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சி வந்து அந்த கும்கி மாதிரி இந்த படம் பெரிய வெற்றி அடையணுன்றது தான் என்னுடைய மனசார என்னுடைய வாழ்த்துக்களாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிஜே அண்ட் அந்த ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. டெக்னிக்கலாக அண்ட் தென் கேமரா ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்குது. லிரிக்ஸ் வந்து ரொம்ப கேட்சியாக ரொம்ப நல்லா இருக்குது. நான் சொன்ன கடைசி எல்லா சாங்குமே நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு சாங் வந்து உசுரேன்றது. ஸோ அது வந்து டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக கேட்சியாக இருக்குது. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இந்த ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நான் ப்ரொடியூசர்கிட்ட சஜஸ்ட் பண்ணேன், நீங்கள் நிறையா அந்த மியூசிக்கை கொஞ்சம் நிறையா மார்க்கெட்டிங் பண்ணி ப்ரொமோட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இளநாயகன் கிரண் ஜோஸுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்டையர் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உசிரே திரைப்படம் மௌலி ராதாகிருஷ்ணன் தயாரிப்பில் வெளிவந்திருக்கும் படம். வெளிவர இருக்கின்ற படம் ஆகஸ்ட் 1 தியேட்டரிக்கல் ரிலீஸ் இருக்குது. இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆர்வி உதயகுமார் சார், பேரரசு சார், சுப்பிரமணியம் சிவா சார், மிர்ச்சி சிவா சார், சத்யா, இவங்க அனைவருக்கும் மற்றும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். உசிரே இந்த படத்தோட கனெக்ட் எங்களுக்கு எப்படின்னா த்ரூ டிஜே இஸ் அ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட், வெரி மியூசிக்கலி டேலண்டட் பர்சன், ஹைலி மியூசிக்கலி டேலண்டட் பர்சன். வி நோ ஹிம் ஃபார் குவைட் சம் டைம். மியூசிக்கில் நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துருந்தது. அந்த டைமில் தான் உசிரேன்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொன்னார். ஸோ அந்த படத்தோட ட்ராவல் இட்ஸ் ஸோ கோயின்சிடென்ட்லி ஹேப்பன் தட் வி ஆர் கோயிங் டு டூ த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் த ஃபிலிம். கூட ஜெர்னி நடிச்சிருக்காங்க. ஜெர்னி has done a very interesting role. Apart from that, other teams like Melvin, தங்குதுரை அவர்கள் மற்றும் பலர் எல்லாத்துக்கும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். முக்கியமான வேடத்தில் மந்த்ரா மேம் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உசிரே இந்த திரைப்படத்தில் நிறைய நியூ டீம்ஸ் வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா டைரக்டர் நவீன் வந்து இஸ் அ டெபியூ. நாங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய டெபியூ டைரக்டர்ஸும் நிறைய டெபியூ ப்ரொடியூசர்ஸையும் மீட் பண்ணுறோம். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. அண்ட் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் நியூ டீமோட ப்ரோக்ரஸில் நாங்கள் இருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. நவீன், ஐ திங்க் யூ ஹவ் கிவன் த சோல் டு த ஃபிலிம். ரொம்ப நேட்டிவிட்டியான ஒரு ஃபிலிமு. அதனோட உண்மைத்தன்மையை எந்தளவுக்கு ஹோல்டு பண்ணி சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு அவர் கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. வெல் சப்போர்ட்டட் பை மௌலி சார். ஒரு காம்பினேஷன் ஆஃப் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் இருந்தால் ஒரு படத்தோட அவுட்புட் எந்த மாதிரி வருங்கிறதுக்கு இந்த படம் தான் ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள். இவங்களோட டீமில் அகெயின் இபி வெங்கடேஷாக இருக்கட்டும், இவங்களோட டீமே வந்து வெல் கோஆர்டினேட்டட் டீம். சின்ன டீம் தான், ரொம்ப சின்ன ஒரு 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 முக்கியமான ஒரு கதையை எடுத்துகிட்டு வர்றாங்க. அது ஒரு டீமாக கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஐ திங்க் அதனோட டெலிவரிபிள்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்த டீசராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், அதனோட ஒர்க்கோட இது வந்து மிகப்பெரியது. ஐ திங்க் ஃபஸ்ட்டு டெபியூவில் இந்தளவுக்கு ஒரு அவுட்புட் கொண்டு வர முடிஞ்சதுன்னா ஐ திங்க் ஃபேர்லி வி ஆர் டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப் ஃபார் த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி. நவீன், ஒன்ஸ் அகெயின் வெல்கம். மௌலி சார், உங்களுக்கும் வெல்கம் டு தி இண்டஸ்ட்ரி. ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் தியேட்டர் அசோசியேஷன் சார்பில் அவங்க 2 பேர்த்தையும் நான் வெல்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். கம்மிங் டு
டிஜே has played a role. இந்த படத்தோட கதைக்களமே வந்து சித்தூரில் நடக்கிற ஒரு கதைக்களம். அதில் TJ has done the lead role. TJ ஓட first hero film. We have seen him in Asuran. Once again, welcome TJ for the film fraternity. I'm sure this film will have a very, very strong impact and have a long journey. Similar with Janani, உங்களோட ரோல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. I'm sure this film will have very, very good talking about both of your acting. Supported by Mantra ma'am ஓட acting இதில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். So, விழாவின் நாயகன் கிரண் ஜோஷ், I know I'm coming to you. Very interesting, very jubilant ஆன ஒரு மியூசிக் டைரக்டர். I'm sure the musics are very resonating, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. And supported by லால். லால் உங்களை நிறைய கிண்டல் பண்ணுறாரு, but still that's fine. That's fine. That shows the togetherness. I think அது விஷுவலாகவும் தெரியுது, வேர்ட்ஸ்லேயும் தெரியுது, மியூசிக்கலாகவும் தெரியுது. Very happy. Kiran, it's all yours. I'm sure you've done your best. The best is yet to come. Have a wonderful journey ahead in Tamil cinema. It's very important. You're making a mark with a film of a love story. So great. உசுரே படத்தை பற்றின என்னென்னா, ஒரு நேட்டிவிட்டியில் நடக்கிற ஒரு ஸ்டோரி. நேட்டிவிட்டியில் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒன்றா இருக்காங்க. அவங்களுக்குள்ள நீங்கள் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க. டீசரில் இருக்கிறது மட்டும் தான் நான் பேச போகிறேன். ஸோ தெர் இஸ் அ வண்டர்ஃபுல் லவ் ஸ்டோரி இஸ் தேர் இன் த ஃபிலிம். அந்த லவ் ஸ்டோரி ஹவு ஃபார் இட் லீட்ஸ் அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸில் அந்த படம் கொண்டு வந்திருக்காங்க. we are very happy to present the film on all your behalf. PRO சாவித்ரி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டைவனோபு சார் மிக்க நன்றி. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். இன்னைக்கு வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபோன் வந்த பிறகும், இஎம்ஐ பிரச்சனை வந்த பிறகும் எல்லாருக்கும் காதலே இல்லாமல் போச்சோ அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. விஜயும் அஜித்தும் வந்து இளைஞர்களாக இருக்கிற வரைக்கும் அவ்வளோ காதல் படம் வந்துக்கிட்டே இருக்கும். சலிக்க காதலை பார்த்த இந்த தமிழ் சினிமா சமீபத்தில் காதலே இல்லாத தமிழ் சினிமாவும் ஆயிடுச்சு. அதனுடைய தூக்கமாக இந்த உசுரே படம் வந்து ஆரம்பித்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொருளாதார விஷயம் மட்டுமே இந்த உலகத்தை வந்து எப்படி வந்து ஒரு உற்சாகமாக வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய போரான வேலை அது. ஏன்னா இப்போ நல்லா பார்த்துக்கிட்ட பைக்கில் போயிட்டே இருக்கான். அவங்க ஃபாஸ்ட்டு போக எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல. நானும் 30 வருஷமாக வேகமாகவே இருக்கான். ஆனால் வேகமாகவே போயிட்டுருக்காங்க, வேகமாகவே வந்துக்கிட்டு இருக்காங்க. எவன் மனசுலையுமே காதல் இருந்தாங்க அவன் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப அழகாகிடுவான். அது இல்லாமல் போச்சோ இந்த தமிழ் சினிமாவில்னு நம்ம இருந்துகிட்டு இருக்கும்போது, இந்த இளைஞர்கள் வந்து கிரணும் லாலும் வந்து மிகச்சிறந்த ஒரு இசையை, உற்சாகமான இசையை கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை பற்றி பேசணுன்னா உதயகுமார் அண்ணனும் அண்ணன் பேரரசும் தான் பேசணும். ஏன்னா அவங்க 2 பேரும் சிறந்த பாடலாசிரியர்கள், மிகச்சிறந்த பாடலெல்லாம் கொடுத்தவங்க. அதனால் இப்போ நீங்கள் வந்து கிரணும் லாலும் வந்து இளையராஜா ஐயாவும் உதயகுமார் அண்ணன் மாதிரி நீங்கள் சேர்ந்து மிகச்சிறந்த பாடல்கள் கொடுக்கணும். மிகச்சிறந்த பாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க. இங்கே நான் என்னவென்று சொல்வதம்மான்னு ஒரு ஆஃபேல ஒரு பாட்ட ஆரம்பிப்பாருங்க அவரு. நான் அப்படி ஒரு பல்லவி நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது ஆஃபேல ஆரம்பிக்க என்னவென்று சொல்வதம்மான்னு ஒரு சாங்கு முத்துமணிமா அந்த மாதிரி மிகச்சிறந்த நீங்கள் லிரிக்ஸ்ட்டு இல்லைன்னு நீங்கள் மிகச்சிறந்த நீங்கள் பாடலாசிரியர் தான், தவிர இல்லை. இப்போ அண்ணன் வந்து மிகச்சிறந்த டைரக்டரு, ஆனால் மிகச்சிறந்த பாடலாசிரியாகவும் இருந்தாங்களா. அண்ணன் பேரரசெல்லாம் துவைச்ச துணியை துவைப்போமா தான் இருந்தார். ஆனால் நம்ம ரசித்தோம். ஆமாங்க, அப்படி ஒரு லிரிக் எழுத முடியுமாங்க? துவைச்ச துணியை துவைப்போமா. பாருங்கள எவ்வளோ ஒரு அருமையான ஒரு நம்மளுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு காசியமான விஷயங்கள்லாம் கொடுத்தவங்க அவங்க 2 பேரும். நிறையா அவங்கள பற்றி பேசுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜே வந்து நான் அசுரனில், அதாவது ஒரு மௌன ராகத்தில் வந்து ஒரு கார்த்திகை வருவாங்க, அப்படி ஒரு தீ மாதிரி வந்ததாக தான் நான் இருந்தேன். ஆனால் டிஜே என்னன்னு கேட்டால், அவர் லண்டனில் கொஞ்சம் நாள் இருக்கிறோம் பாரு, அப்புறம் சிங்கப்பூர்னு, மலேசியா, கனடா, இப்படியே. ஏன்னா அவர் அவ்வளோ வேலை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த படம் மூலமாக அந்த வேலையெல்லாம் எனக்கு கட்டாயிடும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவுடைய முக்கியமான இடத்துல டிஜே வருவார். இன்னொன்று
டிஜே பற்றி நம்ம இன்னொன்று நம்ம குறிப்பிட்டோம். டிஜேவே ஒரு மியூசிக் டைரக்டர், கம்போசர், நல்லா. ஆனால் அவரு ஒரு ஹீரோவை பண்ணுற படத்தில் இன்னொரு மியூசிக் டைரக்டரையும் இன்னொரு பாடலாசிரியரையும் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். அது வந்து டிஜேயினுடைய மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மையாக நான் நினைக்கிறேன். இப்படி தான் இருக்கணும். ஏன்னா எனக்கு எல்லா வேலையும் தெரியுன்றதால நம்மளே செஞ்சுட்டோம்னா நிறைய பேரை நம்ம ஒன்று சேர்க்க முடியாது. அது இந்த படத்தினுடைய மிகச்சிறந்த விஷயமா இருக்குது. அடுத்து இந்த ப்ரொடியூசர் தம்பி திடீர்னு வந்தார். வந்தவுடனே மௌலி ராதேஷ் பார்த்தோன்னே நான் தம்பி ரோபோ சங்கர் என்ன சின்ன வயசில் வந்துட்டான் அப்படின்ற மாதிரியே இருந்தது எனக்கு. அவரை ரோபோ சங்கர் அப்படின்னு பார்த்தா இல்லைங்க ஒரு ப்ரொடியூசர் நிறைய எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னே ரோபோ ஞாபகம் தான் வந்தது. உங்களுடைய முதல் படம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். நிறையா படங்கள் நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து இந்த படத்தினுடைய நம்ம தங்கதுரை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பாக இருந்தது. தங்கதுரை எப்போ பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு வந்துடும். இந்த படத்துலையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புலன்னு நினைக்கிறேன். இதில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஜனனி பாப்பாவுக்கு நான் ஏதோ ஒரு படத்தில் அப்பாவை நடிக்கிறேன்ல உங்களுக்கு நினைக்கிறேன். உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எப்போ அப்புறம் இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டரு மற்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தினுடைய வெற்றி விழாவை சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் உதயகுமார் சார் அவர் மூலயமா தான் நான் ஆக்சுவலாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் ஆக வேண்டியது. அன்ஃபார்ச்சுனேட்லி முடியலை. அண்ட் இங்கே மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கம். அண்ட் த ஹோல் டீம் ஆஃப் உஸ்ரே எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் த பெஸ்ட் இன்க்ளூடிங் மீ. பிகாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நடுவில் சில படங்கள் பண்ணினேன். பட் எனக்கு பாப்பா அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் நிறைய இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அ நைஸ் கேரக்டர் டு ரீஎன்ட்ரின்னு சொல்ல முடியாது, பட் மறுபடியும் வரணும்னா ஒரு நல்ல கேரக்டர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங். ஸோ ஐ காட் அ கால் ஃப்ரம் டைரக்டர் கார் அண்ட் ப்ரொடியூசர் சார். தி கேம் டு மீ. அவங்க வந்து படம் அந்த கேரக்டர் சொன்ன உடனே ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் ஐ சைட் ஓகே கன்ஃபார்மாக நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்தேன். பிகாஸ் ஏன்னா அந்த கேரக்டர் வந்து இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். ஒரு இண்டிபெண்ட் உமனாக பொண்ணு தான் உயிர் எனக்கு அப்படின்னு இருக்கிற ஒரு கேரக்டர். பட் அவங்களுக்குள்ளே நிறைய ஷேட்ஸ் இருக்கும். ஏன்னா மதர் கேரக்டர்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் எனக்கு வந்து ஒரு நாள் ஷூட் இருந்தால் கூட எனக்கு இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஆனால் அது வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். ஏதோ வந்தோம் பண்ணோம் மதராக இருக்கோம் பின்னாடி நின்னோம் போனோம் அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணினேன். பட் ஃபைனலி ஐ காட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி ஹியர் டுடே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே நான் இருக்கிறேன் இப்போது. அண்ட் எல்லாருக்குமே தெரியும். இப்போ உதயகுமார் சார் வச்சுட்டு நான் இதெல்லாம் பேச வேண்டாம். பிகாஸ் மூவிக்கு 4 pillars இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், கேமராமேன் அண்ட் மியூசிக். இது வந்து அமைகிறது வந்து ரொம்ப ரேர் இன்னைக்கு நாளைக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி பை லக்கி நீங்கள் எல்லாரும் ரொம்ப லக்கி. ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு ஒரு டீம். அண்ட் ஆல்சோ ஹீரோ அவங்க வந்து ஹீரோ மாதிரி இல்லாமல் ஹீ இன்வால்வ்ட் இன் டு த கேரக்டர். அவங்க சொன்ன மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேரக்டர் வரும்போது அந்த ஃபேஸ் எல்லாம் மாறிடும் ஆன் செட். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப நல்ல ஒரு நேச்சர் அது. இட்ஸ் வெரி நைஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் ஜனனி என்னோட அவள் அப்படி கூப்பிட்டு எனக்கு பழகிடுச்சு என் பொண்ணு. ஸோ அவங்க ஷீ இஸ் வெரி கியூட்டஸ்ட் கேர்ள் ஐவ் எவர் சீன். ரொம்ப கம்மியாக பேசுவாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, அந்த கேரக்டர் கூட ரொம்ப கம்மியாக தான் பேசும் நான் இருக்கும்போது. ஸோ நான் நினச்சேன் அதுலேயே இன்வால்வ் ஆகி அப்படியே அவங்க வந்து அந்த செட்டில் ஜாஸ்தி பேசாமல் அப்படியே இருந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. பட் ஐ வுட் லைக் டு ஹியர் ஹர் வாய்ஸ் டுடே. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டுடே. நீங்கள் எல்லோரும் விஷ் பண்ணணும். உங்கள் சப்போர்ட் எல்லாமே இருக்கணும் உசிரை படத்துக்கு அப்படிங்கிறது என்னோட என்ன சொல்லுவாங்க, ஐ விஷ் தட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா நம்ம என்னோட மேக்கப் மேன் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி 15 வருஷமாக என் கூட ஒர்க் பண்ணுறாரு குமார். அப்படியே கை காமிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நான் நடித்த எந்த படத்துக்கும் வாங்க சார் சீக்கிரம் கிளம்பி போகலான்னு சொன்னதே கிடையாது. இந்த படத்துக்கு நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஃபாலோ வைப்பேன். அண்ட் நேஷ்னல் அவார்டு வின்னிங் மேக்கப் மேன் ஃபார் வாங்கை சூடவா படத்துக்காக. அந்த அவார்டு வாங்கினதுலேருந்து எதுக்கு இந்த அவார்டு அவர் கொடுத்தாங்கன்ற டவுட் எனக்கு தினமுமே இருக்குது. அதாவது ஒரு நாள் கூட எனக்கு அது மாதிரி மேக்கப் போட்டதே கிடையாது. எனக்கு வந்து மேக்கப் இல்லாத ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை மாதிரி பண்ணுவார். அதாவது ஷூட்டிங் 9 மணிக்கு வந்தால் போதுன்னு சொல்லுவாங்க. காலைல 5 மணிக்கு வந்து தட்டுவார், சார் வாங்க போயிடலாம் அப்படின்ட்டு.
இவர் வேலை என்ன, என்னை போய் அங்கே விட்டுட்டு அவர் வந்து தூங்குறது, இதுதான் அவருடைய வேலையை. ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் மேக்கப் மேன். நான் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணன்னு தெரில. இனிமேல் கூப்பிடுவேன் நீ எதனா ஃபங்க்ஷனுக்கு என்ன. ஸோ இதெல்லாம் ஜாலிக்காக சார். ஆனால் வந்து உண்மையிலே குமார் டெடிக்கேட்டட் ஒர்க்கர். எங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கரூர்லேருந்து ஓடி வந்து இன்னைக்கு இங்கே ஒரு பெரிய மேக்கப் பண்ணி நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காருன்னா, அப்புறம் கேட்டேன் எங்கேயே அந்த அவார்டு, அது வச்சுருக்கேன் சார் வீட்டில் சும்மா இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் பத்திரமா வச்சுக்க, பெரிய விஷயம் நேஷனல் அவார்டு. ஸோ ரொம்ப ப்ரௌட் ஆஃப் யூ குமார். பறந்து போயில நீ இருக்கியா, நீ இருக்கியா. ஸோ ஒன் ரீசன், ஏன்னா ஒரு மேக்கப் மேன் வந்து ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணி இந்த படம் நல்லா வரணும் சார் அப்படின்னு ஒர்க் பண்ணுறாருன்னா அந்த படத்தோட டீம் எந்த அளவுக்கு அவங்க கூட ஒன்றா இருக்காங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து தேங்க்ஸ் குமார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மௌலி சார், நான் இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் வெரி வெரி எனர்ஜெட்டிக். இப்போ வந்த எல்லாருமே வந்து எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு, இந்த படத்துக்கு உசிரே பதிலாக வந்து எதனா ஒரு கேன்டீன் இல்லை வந்து ஒரு ஹோட்டல் அப்படி வச்சுருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா வந்து வரவங்க எல்லாமே வந்து ப்ரொடியூசர் நல்லா சாப்பாடு கொடுத்து அதே தான் சொல்கிறாங்க. தங்கதுரை வந்து நானும் ரொம்ப நல்லா பேசுவாருன்னு பிளான் பண்ணால் கோங்குரா சட்னி, மீன் குழம்பு, ஐயோ இன்னும் குக் வித் கோமாளி இல்லையா. ஸோ அந்தளவுக்கு ஒரு டீமை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். உண்மையிலேயே நீங்கள் சொன்னீங்க. இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங். நிறைய இந்த ஆடியோ லான்ச் என்னென்னா, என்னை கேட்காமே எனக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. என்னை கேட்காமே வந்து இந்த படத்தை நடிப்பாருன்னு சொல்கிறாரு. ஆனால் இது என்ன படம், என்ன அட்வான்ஸ், இன்னும் எதுவுமே வரவே இல்லை எனக்கு ஒன்றும். அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய விஷயமே. ஸோ ஆல் தி பெஸ்ட் மௌலி சார். உங்களுடைய பேஷன் டுவர்ட்ஸ் மூவிஸ் வந்து நிச்சயமாக உங்களை நல்ல லெவலில் கொண்டு போகன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க கையில் இருக்கிறனால நீங்கள் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது எனக்கு. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் அவர் இன்னும் 3 பேரை சொல்லியிருந்தாருன்னா வடபழனியில் எல்லா பேரையும் கவர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வந்து சொல்லிகிட்டே இருந்தார். பிரதர் தேங்க்யூ ஸோ மச். பட் ஐ கேன் ஈஸிலி ரிலேட். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு படம்னும் போது நம்ம எப்படியா ஜெயிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க, உசிரை கொடுத்துவார். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இப்போ உங்கள் டீமை பார்க்கும்போது சென்னை 28 டீம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ யங் டீம், ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள்லாம் ஜெயிக்கணும்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் லிரிசிஸ்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லால் அப்படின்னா மலையாளம் மோகன்லால் மாதிரி பார்க்குறதுக்கு மோகன்லால் மாதிரி தான் இருக்கார் அவர். அம்மா மோகன்லால் ஃபேன், இவர் மோகன்லால் வச்சிட்டாங்களா பேர்? ஓ வெரி நைஸ். ஸோ இப்போ என்னென்னா அவர் ஆச்சரியம் என்னென்னா ஒரு லிரிக் நல்லா எழுதியிருக்காருன்னு சொல்லாமல் பார்த்தா உங்களை பார்த்து தான் சார் தமிழ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு. சென்னை 28 பார்த்து தான் தமிழே கற்றுக்கிட்டாரு. அதாவது இப்போ எனக்கு உண்மையிலே டவுட் வருது, அதை பார்த்துட்டு கற்றுட்டு ஒருத்தர் பாட்டு எழுதுறாருன்னா என் தமிழை பார்த்து உண்மையிலே வந்து பெரிய விஷயம் பிரதர். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அண்ட் கேமராமேன் அண்ட் அவர் வந்து ரொம்ப மனசார பேசினார். ஸோ நிச்சயமாக பிரதர் ஆல் யூ ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே ஆஃப். ஓகே. அண்ட் இந்த படத்தில் நடித்தேன். அப்புறம் யோகி கீழே அந்த ஒரு சேர் போட்டு உட்காருங்க, பெரிய ஆர்டிஸ்ட் அவர் வந்தால் எவ்வளோ பேர் எவ்வளோ மக்கள் சிரிப்பாங்க தெரியுமா. ஜஸ்ட் கை காட்டுங்க யோகி, ஒரு சேர் போடுங்க. வா யோகி மேலே வாயா. ஒண்டர்ஃபுல் ஆக்டர் அவர். வெரி வெரி குட் பர்ஃபார்மர். உட்காருங்க. ஸோ எப்படி நான் ஒவ்வொருத்தரையாக சொல்லிட்டு வரேன். அண்ட் இப்போ வந்து மந்த்ரா மேம் வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னாங்க. நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து மந்த்ரா மேம் எங்கே தான் தேடிட்டே இருந்தேன். நானும் தங்கதுரை அவர் மாதிரி தான். ஓகே. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து இந்த ட்ரெய்லர் போட்டதுக்கப்புறம் ஆர் உதயகுமார் சார் சொன்னார், நீயும் படத்தில் நடிக்க வைப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க சீன் பார்த்தா அவங்க எல்லோரும் அரைஞ்சிட்டே இருக்காங்க. அதை பார்த்து தான் அவர் நீயும் படத்தில் சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னாரான்னு தெரியல. அந்தளவுக்கு என் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குது சார். தேங்க்யூ மந்த்ரா மேம். வெல்கம் பேக் அகெயின். அண்ட் உங்கள் ஃப்ரேம் பார்க்கும்போது நீங்கள் இப்போ விட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து நடிக்கிற மாதிரி இல்லை, அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் என்னென்னா வந்து காதல் படத்தை பற்றி பேசிட்டாரு. உண்மையிலேயே அவர் சொல்லுது கரெக்டு தான். அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கே வந்து ஏக்துஜியில கிளிய மாதிரி ஒரு படம் தமிழில் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த விஷயம் கேட்டோன்னா ப்ரொடியூசர் என்னை பார்க்கவே இல்லை பாருங்கள். ஏன்னா வந்து அதோட ஒரு பெரிய காமெடி படம் எதுவுமே இருக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஓகே. ஸோ வேணாம் சார், நம்ம வேறு சார் இது சார். ஓகே சார், தேங்க்யூ சார். அண்ட் இப்போ ஆர் உதயகுமார் சார் ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் கீழே உட்காந்து பேசியிருந்தோம். என்னென்னா இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் சாதிச்சவங்க, லெஜெண்டரி. என்ன ஒரு டேலண்ட்டு அவர் பாருங்கள். அந்த நிலவே முகம் பார்த்து அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து எப்படி ஷூட் பண்ண அப்படின்னு சொன்னார் சார். ஹேட்ஸ் ஆஃப் சார். அதெல்லாம் சாதாரண விஷயம். ஏன்னா ராஜா சாரை பற்றி அவர் சொல்லும்போது சொன்னார், உணர்வுபூர்வமாக ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு லிரிசிஸ்ட்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருந்தால் தான் அது மாதிரி பாட்டு வரும் அப்படின்ட்டு. உங்கள் சாங் ஒவ்வொன்றும் ஜெம் சார்.
எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா ஒரு பாட்டு கேட்டால் அந்த பாட்டு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். நான் அந்த பாட்டு எனக்கு இப்போ ஓடிட்டே இருக்குது. அது நீங்கள் கொடுத்த சாங்ஸ் தான் சாதாரண சாங்ஸ், இன்னும் எக்ஸ்ட்ரானரி சாங்ஸ். அண்ட் நான் திருப்பி வரேன். அதுக்கப்புறம் வந்து பேரரசு சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார். இல்லை, அவரெல்லாம் ப்ரூவ் பண்ண டைரக்டர் எவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னா, இல்லை இந்த படத்துக்கு நீங்கள் வந்து தேங்க்ஸ் இங்கே இல்லை கீழே சொன்னார். ஏன்னா நாங்கள் வந்து இதை வேலையாக வச்சுருக்கோம், நிறைய சின்ன படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து வேலையாக வச்சுருக்கோம். சொல்லுங்கள், எத்தனை டைரக்டர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரி வந்து மற்ற படத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அண்ட் நான் வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பேஷனோட பண்ணுறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் இங்கே வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, அவர் மந்த்ரா மேடம் பக்கத்துலையும் இவர் ஹீரோயின் மேடம் பக்கத்துலையும் உட்காரத்துக்காக நடுவில் நம்மளை உட்கார வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை. ஸோ சார், நான் என்ன கெஸ்ட்டுனாங்க, நான் யார் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பாருங்கள், 2 பேர் நடுவில் நான் உட்காந்துருக்கேன். சார் உங்கள் ஸ்டோரி பயங்கரமாக இருக்கு. ஆனால் ரொம்ப சிரிச்சேன் அவர் பேசுகிறது. பேர் சார் வந்து இவ்வளோ ஹிலேரியஸான ஒரு ஹியூமர் ஸ்பீச் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சார் கேட்டு, ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த ஆக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பிரதர் பின்னாடி எல்லாருமே. அண்ட் டான்ஸ் மாஸ்டர் அவங்க வந்து என்னை மட்டும் பார்க்காம போயிட்டே இருக்காங்க, புரியுது. இல்லை, எல்லா டான்ஸ் மாஸ்டருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது என்னை பார்த்தாலே, ஓகேங்களா. ஸோ ஏன்னா என்னை பார்த்து ஒருத்தர் யாருன்னா பயப்படுறாங்கன்னா அது டான்ஸ் மாஸ்டர் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் ஆடுற ஸ்டெப் என்னாலே 2வது தடவை போட முடியாது. ஓகே, அது வேறு அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, பின்னாடி இருக்க டான்ஸஸ் அவர் என்ன பண்ணுறாரு ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்வாங்க. அதில் 2வது டேக் போடும்போது வேறு மாதிரி வரும். ஒரு தடவை எல்லாரும் என்ன வந்துட்டாங்க பக்கத்தில், எப்படி சார் நீங்கள் ரைட் கால் எடுத்து ரைட் கையை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாங்க. இப்போ தெரிஞ்சால் சொல்ல மாட்டேனப்பா, அது தானாக வருது. எப்படி டான்ஸ் வந்து ஒரு கிஃப்ட்டு சார் எனக்கு. நல்ல வேலை மந்த்ரா மேம் இது வரைக்கும் நம்ம படம் பார்த்ததில்லை, அதனால் நான் சொல்கிறத சீரியஸாக எடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து படத்தில் நடித்த ஹீரோ, அவர் வந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் பார்க்குறேன் இன்னும் கேரக்டராகவே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பார்த்து அவர் சிரிச்சது இப்போ தான் சிரிக்கிறாரு, இப்போ கூட சிரிக்க மாட்டாரு. இன்னும் வந்து அந்த ஆக்ஷன்லேயே தான் இருக்கார். ஆனால் லண்டன்லேருந்து வந்திருக்காரு, பேஷன் தமிழ் படத்தில் வந்து நடிக்கணும், பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில். உண்மையிலே ஆல் தி பெஸ்ட் பிரதர், ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே ஆஃப். அண்ட் ஹீரோயின் ஜனனி மேடம் அண்ட் பேரரசு சார் சொன்ன மாதிரி எல்லா ஃபிலிம்லேயும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அண்ட் நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் நவீன், கங்க்ராச்சுலேஷன் பிரதர். என்னென்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நிறைய பேரில், நவீன் அப்படின்னா கை தட்டுறது. ஓகே ஓகே, ஸோ இதெல்லாம் மறந்துட்டோம்னா நவீன் அப்படின்னா போதும். ஸோ வெரி குட். ஸோ நவீன் திருப்பியும். ஸோ நவீன் என்னென்னா, ஒரு படம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம எந்த மாதிரியான ஜானர் வேணால் எடுக்கலாம். இப்போ வந்து இருக்கிற ஜானர் வந்து வேறு மாதிரி ஜானர். ஆனால் இந்த படம் நான் பார்க்கும்போது எஸ்பெஷலி வந்து செட் பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போட்டாங்கல்ல, அப்படின்னும் போது எனக்கு ஒரு காதல் படம் பார்த்த ஒரு ஃபீல் வருது. ஏன்னா அது ரியல் லைஃப் ஈவெண்ட் அப்படின்னும் போது. ஸோ பாலாஜி சக்திவேல் சார் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ரொம்ப ஹாண்டிங்காக, அது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். அது மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய படமாக இருக்குன்றது வாழ்த்துக்கள் பிரதர். ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. ஓகே, அண்ட் வேறு யார் பேர் நான் மறந்துட்டேன்னா வெங்கட் சார் தேங்க்யூ சார். இந்த படத்துக்காக நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். அண்ட் அந்த டே நைட்டாக தூங்காமல் ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ மற்றபடி ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே ஒன்ஸ் மோர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நேற்று தான் திருப்பி அந்த தேட்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோம். அண்ட் ராம் சார் எப்படின்னா வந்து படத்தில் கூட என்னை இப்படி மரம் ஏற விடல, படத்துக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் என்னை தேட்டராக ஏற விட்டு இன்றைக்கி வந்து நான் எங்கே இருக்கேன்னு தெரியாமே அந்தளவுக்கு என்ன ஒரு பொசிஷனில் சர்க்கஸில் இந்த குரங்கை கூப்பிட்டு போவாங்களே ஒரு ஏரியாவா, இப்போ தான் சென்னைக்கு திருப்பி கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்போ என்ன பயம்னா இன்னும் ஃபோன் பார்க்கல, ஃபோன் பார்த்தோன்னா கிளம்பி வந்துருங்க அப்படின்ற மாதிரி. ஹைதராபாடா இல்லை சார், அவர் ஒரு தேட்டர் வச்சுருக்காரு, ஒரு லிஸ்ட்டு. அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் ஐ எம் வெரி ஹாப்பி. உங்களோட எனக்கு இந்த சப்போர்ட்ன்ற வார்த்தை அவ்வளோ விருப்பம் இல்லை. யுவர் லவ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ். நீங்கள் இல்லைன்னா அந்த படம் வந்து அவ்வளோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நிறைய பேர் என் மேலே கோபமாக இருக்கீங்க. நிச்சயமாக அந்த ரிவ்யூஸ் மேடம் படிச்சிடுறேன் ரிவ்யூஸ். ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள் வந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை. அண்ட் ப்ளீஸ் என்கரேஜ் திஸ் நியூ டீம். ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் இவங்க எல்லாமே வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அண்ட் இந்த மாதிரி இருக்க படத்துக்கும் இனிமேல் வரப்போகிற படத்துக்கும் தேங்க்யூ. உதயகுமார் சாருக்கும் பேரரசு சாருக்கும் ரொம்ப நன்றி. நைட்டு 9 மணிக்கு கூப்பிட்டு காலைல என்ன படம்னு தெரியாமே வராங்கன்னா உண்மையிலேயே வந்து அவங்கள உண்மையிலேயே பாராட்டணும். ஆனால் இங்கே வந்தோன்னு தான் தெரிஞ்சுது எதுக்காக வந்தாங்கன்ற ஒரு விஷயமும் மந்த்ரா மேம்க்கும் ஜனனி மேம்க்கும்
ஆனால் அவங்க 2 பேரும் ஜாலியாக பேசி கலாய்ச்சிக்கிறாங்க. அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் திங்ஸ், நீட் யுவர் விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஆல்வேஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். லவ் திஸ் டீம். ஆல் தி பெஸ்ட். ஓஸ்ட் மேடம். ஓஸ்ட் மேடம் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க மேடம். தேங்க்யூ. ஒருத்தர் கை தட்டிடுங்க அவங்களுக்கு. ஏன்னா இவங்களை பார்த்தா அடுத்தது இவங்க அங்கே கீழே உட்காந்துருப்பாங்க போல இருக்கு. அடுத்தது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது. குட் லக் மேம். தேங்க்யூ. மறக்கலாமா? இதுதான் வந்து நிச்சயமா எல்லா டிவிலையும் வரும், எல்லா ஆன்லைன்லேயும் வரும். சாவித்ரி மேம் அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்காக. மேம் நான் வந்த இன்னொரு முக்கியமான ரீசன் நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச் மேம். ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் டு ஹர். தேங்க்யூ. அடுத்தபடியாக பேச I'd like to request வணக்கம். இங்கே வந்திருக்கிற பெரியவங்க, மீடியா நண்பர்கள், சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. எனக்கு எங்கே தொடங்குறேன்னு தெரியலை. முக்கியமாக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா அவங்களால தான் இங்கே நிற்கிறேன்னா. இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர், கேமராமேன், அப்புறம் வந்து முக்கியமாக இந்த டைரக்டர், ப்ரொடியூசர், மந்த்ரா மேம், டிஜே, மெல்வின், தங்கத்துறை, எல்லா அந்த படத்தில் இருந்த எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நன்றி. ப்ரொடியூசர் சார் வந்து எப்போவுமே நாங்கள் சொல்கிற மாதிரி அவர் ப்ரொடியூசர் மாதிரி இருக்கிறது இல்லை, அவ்வளோ கூலாக தான் இருப்பார். டைரக்டர் சார் வந்து எப்போது அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் ஸ்டோரி சொல்லும் போதே அந்த எவ்வளோ அழகாக சொன்னாரோ அதே மாதிரி தான் படம் வரைக்கும் வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த படத்தை எடுத்திருந்தார். இப்போ வந்து படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. நீங்கள் போய் உங்களோட அன்போட ஆதரவோடு போய் எல்லாருமே பாருங்கள். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அப்படியே எல்லாரும் உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அப்புறம் வந்து சாவித்ரி மேம் இந்த படத்தில் வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா நாங்கள் போகிற எல்லா இடத்துக்கும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி வருவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட மேனேஜர் வெங்கட் சார். இருக்காரா? வெளியே போயிட்டாரா? ஓகே. அவர் தான் முக்கிய காரணம். ஸோ அவருக்கு வந்து திரும்பவும் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். இந்த படத்தை பாருங்கள், குடும்பமாக போய் பாருங்கள், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல இதை எப்படி நன்றி சொல்கிறேன்ட்டு. ஆனால் இங்கே வந்த எல்லாருக்குமே இந்த படத்தில் முக்கியமாக வந்து மியூசிக் வந்து சொல்லவே தேவையில்லை. பாடல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேங்க்யூ. எனக்கு அது கேட்கும்போதே, நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போதே சொல்லியிருந்தேன் அவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ ரியலாக பார்க்கும்போது அப்படியே தியேட்டரில் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நன்றி, நல்லா பண்ணியிருக்கிறீங்க. ஐயோ அப்படியா, மன்னிச்சிருக்க. ஓகே. பாடலாசிரியர் உங்களுக்குமே நன்றி. ரீம் வாரியர்ஸ் ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய இன்னொரு கை மாதிரி. அவர் உங்களுக்குமே இங்கே வந்ததுக்கு சார் ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருக்குமே நன்றி. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து பாடிய சிங்கர்ஸ் எல்லாருக்குமே இன்னும் ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். 1672 வண்டி ஓனர் இங்கே இருந்தீங்கன்னா கைண்ட்லி ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் சைட் அண்ட் ஹெல்ப் தெம். அடுத்தபடியாக the person I'm going to invite say a few words. முதல்ல ப்ரெஸ், மீடியா, மக்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா குடும்பத்துக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் எல்லாம் போயிட்டாங்களா? ஓகே. அவர் சிவா சார் சொல்லியிருந்தார் எதுக்கு சிரிக்காமல் இருக்காங்க. நர்வஸாக இருக்கேன், அதனால தான். அசூரனுக்கு அப்புறமா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சுல இப்படி ப்ரெஸ் மீடியா நண்பர்களை சந்திச்சு. ஸோ நர்வஸாக இருக்குது. ஆரம்பித்த நாட்களை நினச்சி பார்க்கும்போது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தது அந்த இசை தான். ஸ்கூல் டைம்ஸில் சின்ன வயசில் யார்கிட்டையும் அவ்வளோ பேசாமல் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன். இசைக்கிட்ட மட்டும் பேச ஆரம்பித்தேன், பாட ஆரம்பித்தேன்.
என்னோட உணர்வுகளை வரிகள் மூலமாக வெளிப்படுத்தினேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு எழுதி பாடி நானே அதை ப்ரொடியூஸ் பண்ணி 16 வயசில் முட்டு முட்டு அந்த பாடல் மூலமாக அறிமுகமான உலகத்துக்கு 2013. அதுக்கப்புறமா எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு ஈழத்தமிழ் குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் நான், டிஜே அருணாச்சலம். தமிழ் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்தவர் என் குரு, மை மென்டோ வெற்றிமாறன் சார். அவருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஒரு வேல்முருகனா இந்த உலகத்துக்கு ஒரு ஆக்டரா அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறமா அசூரனை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த ஒரு படத்தினால நிறைய சந்தோஷமும் வாழ்க்கையே மாறிடுச்சு. அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு வந்த டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, என்கிட்ட மனசார கதை சொன்ன டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. என் மேலே நம்பிக்கை வச்ச அந்த டைரக்டர்ஸில் ஒருத்தர் தான் நவீன் டி கோபால். நவீன் வந்துட்டு ஃபஸ்ட்டாக என்கிட்ட வந்துட்டு உசுரே, அப்போ டைட்டில் இல்லை, இந்த கதையை சொன்னதும் ஒரு நிஜ கதை, சித்தூரில் ராகவான்ற ஒரு பையனுக்கு நடந்த ஒரு நிஜ கதையை சொன்னதும் எமோஷ்னல் ஆகிட்டேன். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ராகவா என்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு நல்ல பையன், ஒரு ப்ரொட்டாகனிஸ்டாக எனக்கு இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நவீன். தேங்க்யூ ஸோ மச். என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அசூரனில் ஒரு வேல்முருகனுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக ஒரு சட்டில்டான ஒரு ரோல். எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு பெரிய சிலம்பரசன் அண்ணா ஃபேன்ன்றதால அவரோட கோவில் ஞாபகம் தான் வந்துச்சு. கோவில் படத்தில் அந்த சக்திவேல் என்ற ஒரு கதாபாத்திரத்தை மைண்டில் வச்சுட்டேன். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது. நவீன், உங்களோட டெடிகேஷன், உங்களோட டிட்டர்மினேஷன், இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். தமிழ்லையும் தெலுங்குலேயும் வருவீங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த படத்தோட தூண் சிரிச்சிட்டே இருப்பார், செந்திலிப்பான முகம், மோலி கிருஷ்ணா சார், ஸ்ரீ கிருஷ்ணா ப்ரொடக்ஷனில் அவங்களோட டெபியூ. வாழ்த்துக்கள். அண்ட் என்னை நம்பி, இந்த டீமை நம்பி நீங்கள் இந்த படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. 22 நாட்களில் முடிச்சு கொடுத்துருக்காரு. பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். தேங்க்யூ. நீங்களும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள். மோலி கிருஷ்ணா சார் எப்படி இந்த படத்துக்கு ஒரு தூணா நின்னாரோ, அவருக்கு தூணா நின்னவங்க தான் வெங்கடேஷ் சாரும், மூர்த்தி சார், ஜேபி, இவங்க எல்லாம். ஸோ உண்மையாக சொல்லப்போனால் இவங்க எல்லாரும் இல்லாமல் இந்த படம் எவ்வளோ தூரம் வந்திருக்காது. ஸோ அவங்களோட ஆதரவும் அவங்களோட சப்போர்ட்னால தான் இந்த படம் எவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக கைத்தட்டி ஆகணும். அதுக்கப்புறமா இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ், வெல்கம் பேக் ராசிமா. தமிழ் சினிமா டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் யூ. இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள். Not just as characters, but you know, as many other important roles நிறைய இருக்கு. ஜனனி,
அவங்கள லாஸ்ட்டாக நான் லியோவில் பார்த்தேன். சின்ன பொண்ணு பட் ஒரு மெச்சூரான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். டெஃபினெட்லி இன்னும் நிறைய லீட் மெச்சூர்ட் ரோல்ஸ் பண்ணணும். அண்ட் இந்த படத்துலேயும் உங்களோட படத்தை பார்த்துட்டு அந்த லாஸ்ட் 20 நிமிஷம் 20 மினிட்ஸ் கிளைமேக்ஸ் வந்துட்டு நவீன் பிரதர்கிட்ட சொல்லியிருந்தேன். ரொம்ப சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இந்த படத்தில் நண்பர்களாக என் ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு நடிச்சிருக்கிற ஆதித்யா, தங்கதுரை அண்ணா, மெல்வின், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னை ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ என்டர்டெயின் பண்ணீங்க. தேங்க்யூ. காமெடியெலாம் சொல்லி இன்னும் நிறைய ஒர்க் பண்ணலாம். இந்த படத்தோட இந்த விழாவின் நாயகன், இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ, கேரளாவில் வந்து அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க, கிரண் ஜோஸ். லைட்டாக வருத்தமாக தான் இருந்துச்சு. நம்ம எதுக்கு இசை, நான் ஒரு மியூசிஷியனாக இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்ட் கொடுத்துருக்கலாமே, அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கலாமேன்னுட்டு டியூரிங் த செட். பட் இது உங்களோட டெபியூ, தமிழ் டெபியூ, தமிழ் மியூசிக்கல் டெபியூ. த ஸ்பாட்லைட், யூ டிசர்வ் த ஸ்பாட்லைட். ஸோ கண்டிப்பாக ஒரு ரவுண்டு வருவீங்க. இன்னும் நிறைய சாங்ஸ் எல்லாம் பண்ணணும். இட் வாஸ் யுவர் ஸ்பேஸ். ஸோ தமிழ்லேயும் மலையாளத்துலேயும் மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஷோர். யா, மேபி அது ப்ரொடியூசர்ஸோ சொல்லட்டும். அதுக்கப்புறமா குஹன், தேங்க்ஸ் டு யூ. ஆனஸ்ட்லி நம்ம லாஸ்ட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி வேற ஒரு விஷயத்துக்காக மீட் பண்ணியிருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ். ரொம்ப நன்றி ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் இண்டிபெண்ட் ஃபிலிம். அதுக்கப்புறமா பாரதி டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப நன்றி. என் கூட கோஆப்ரேட் பண்ணதுக்கு. டார்ச்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தான் டான்ஸ் வரும், கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஷி வாஸ் அமேசிங். அண்ட் கிரண் ஜோஸ் போட்ட மியூசிக்கு டெஃபினட்டாக அவங்க பியூட்டிஃபுல்லான ஒரு டான்ஸ் கோரியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு த என்டையர் டீம். ஆர்ட் டைரக்ஷன் சுரேன், பேர் சுரேன் தானே? சவுந்தர். லிரிக்ஸிஸ்ட் லால். நண்பனை லாஸ்ட்டாக விட்டுடலாம். கிரண் ஜோஸை எப்படி நம்ம கேரளாவிலேருந்து தூக்கிட்டு வந்தோமோ அதே போல் நண்பன் மார்க்கே நான் லண்டன்லேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். கடைசி நிமிஷத்தில் நவீன் பிரதர், இந்த படத்தோட இயக்குனர் வந்துட்டு டிஓபிக்கும் ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. அவரால் வர முடியாதுன்னு சொன்னதும் என்கிட்ட தான் கேட்டிருந்தாரு. நமக்கு யார் தெரியும், நம்மளே சினிமாவுக்கு புதுசு. அப்போது என்னோட மியூசிக் வீடியோஸ், மார்க்கி பிரதர் வந்துட்டு என்னோட மியூசிக் வீடியோஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு இது நான் கூட்டிகிட்டு வந்ததா இல்லாமல் ஹீ டிசர்வ்ஸ் இட். அவரோட திறமை, அவரோட டேலண்ட் கண்டிப்பாக பேசும். சினிமா முதல் படம் மாதிரியே தெரியல. கண்டிப்பாக அவரோட விஷுவல்ஸுக்கு நானும் அடிமை, நானும் ஒரு ரசிகன். ஸோ இன்னும் மேலும் மேலும் வளரணும் மார்க்கி. அண்ட் இந்த டீம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம். இதில் பாதி பேருக்கு எல்லாருக்குமே இது டெபியூ தான். ப்ரொடியூசர் சாராக இருக்கட்டும், மார்க்கி டிஓபியாக இருக்கட்டும், நம்ம டைரக்டர் சாராக இருக்கட்டும், அண்ட் நடித்த ஒரு சில பேர் எல்லாருக்குமே டெபியூ தான். அண்ட் நானும் இதை எனக்கு ஒரு டெபியூவாக நான் பார்க்குறேன். என்னதான் அசுரன், 10 தலை இந்த மாதிரி படங்கள் நடித்தாலும் ஒரு சோலோ ஆக்டராக உள்ளே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களை எல்லாரையும் சந்திச்சதில் மறுபடியும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைமுக்கும் உங்கள் நேரத்துக்கும். அண்ட் இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். ஆஹா ஒவ்வொன்றும் பேச நான் விரும்பலை, பில்டப் கொடுக்க விரும்பலை. படம் நல்லா இருக்குது. படத்தில் நாங்கள் எல்லோரும் நிறைய ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ரொம்ப நன்றி.
அடுத்தபடியாக த கேப்டன் ஆஃப் த ஃபிலிம்